ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறதா. அமெரிக்காவில் 31 நாட்களாக முடங்கி கிடக்கும் அமெரிக்காவினுடைய அரசு, அமெரிக்காவினுடைய ஆளும் ரிபப்ளிக் டொனால்ட் ட்ரம்புடைய பார்ட்டியும், ஜோ பிடன் கமலா ஹாரிஸ் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்சி மசோதாவில் அவர்கள் கையெழுத்திடவில்லை. அதாவது பினான்சியல் அந்த மசோதா, அதில் 60 எம்பிக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவில் பொது கருவூலத்திலிருந்து பணத்தை எடுக்க முடியும், திட்டங்களுக்காக அவர்கள் செலவு செய்ய முடியும். ஆக இப்பொழுது 55 வாக்குகளை மட்டுமே செனட்டில் பெற்றுக்கொண்ட ரிபப்ளிக் பார்ட்டி எஞ்சிய 5 சட்டத்தரணிகளுடைய ஆதரவை பெற முடியாத காரணத்தினால் 31 நாட்களாக அமெரிக்காவினுடைய பினான்சியல் முறைகள், திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டு பணி, பென்ஷன் கொடுப்பது, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் ஏஜென்சியிலே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கான நிதி சம்பளம் கொடுப்பதற்கும் 50க்கு ஸ்டேட்டுகளுக்கு, அதில் பெரும்பான்மையான அமெரிக்கா ஸ்டேட்ஸ்க்கெலாம் நிதி ஆதாரங்களை மத்திய நிதி தொகுப்பிலிருந்து வழங்க முடியவில்லை என்கின்ற செய்தி பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது உள்நாட்டு பிரச்சனை.